சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையை நீ எதை தேடி ஓடுகிறாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் உன்னுடைய குடும்பத்திற்கு அது தெரியவே தெரியாது. உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் சேர்ந்து உனக்கு விருப்பமில்லாத செயல்களை செய்யப் போகிறார்கள். ஆனால் அதற்கு நீ ஒருபொழுதும் இடம் கொடுக்கவே கூடாது. நீ உன்னுடைய முடிவில் நிலையாக நிற்க வேண்டும். நீ எதை செய்யப் போகிறாய், உனக்கு என்ன வேண்டுமோ அதை நீதான் போராடி ஜெயித்து வர வேண்டும். மற்றவர்கள் எது வேண்டுமானாலும் அவர்கள் இஷ்டத்திற்கு செய்வார்கள். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு கூட சில சமயம் தன்னுடைய குழந்தைகளுக்கு, தன்னுடைய மனைவிக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ என்பதெல்லாம் பார்க்க மாட்டார்கள். அவர்களுக்கு எது நல்லதோ அதை செய்து விடுவார்கள். ஆனால் எடுத்துச் செல்ல வேண்டிய இடத்தில் நீதான் இருக்கின்றாய். எனக்கு இது பிடிக்காது, எனக்கு இது பிடிக்கும், எனக்கு சற்று நாள் எனக்கு நேரம் கொடுங்கள், அவகாசம் கொடுங்கள், நிச்சயமாக நீங்கள் சொல்வது போல நான் கேட்கின்றேன், எல்லாவற்றையும் நடத்தி காட்டுகிறேன் என்பதனை நீதான் சொல்லி புரிய வைக்க வேண்டும். உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் உனக்கு பிடிக்காத செயலை செய்யத்தான் போகிறார்கள். ஆனால் அதை தடுத்து நிறுத்துவது உன் கையில்தான் இருக்கின்றது. ஒரு வாழ்க்கையில் எது முக்கியம்? முதலில் அதை சொல் பார்க்கலாம். ஒரு வாழ்க்கையில் எது முக்கியம்? தைரியம்தான் முக்கியம். எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேராக பேச வேண்டும். அதை விட்டுவிட்டு குடும்பத்தில் இருப்பவர்களுக்காக பயந்து கொண்டு குடும்பத்தில் எதை சொல்வார்களோ என்று காலம் இருக்கும் பொழுது பயந்து விட்டு காலம் போன பிறகு நான் அன்று என்னுடைய குடும்பத்தை கொஞ்சம் எடுத்து சொல்லியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும், என்னுடைய வாழ்க்கையும் நன்றாக மாறி இருக்கும். இப்பொழுது பார், அன்று நான் பயந்துவிட்டு இன்று வந்து மாட்டிக்கொண்டேன் என்று வார்த்தையை என்றுமே விடக்கூடாது. புரிகிறதா? அதனால் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் உனக்கு பிடிக்காத விஷயத்தை செய்ய போகிறார்கள் என்பதனை நான் சொல்லிவிட்டேன். அதை தடுத்து நிறுத்துவது யாருடைய கடமை சொல்? யாருடைய கடமை? உன்னுடைய கடமைதானே. உனக்குத்தானே எல்லா விஷயமும் தெரியும். நீதானே எல்லா விஷயத்தையும் உன்னுடைய குடும்பத்தில் சொல்லி புரிய வைக்க வேண்டும். நீயே அமைதியாக இருக்கக்கூடாது. முதலில் வாயை திறந்து பேச நீ பயப்படாதே. என்னிடம் மட்டும் நல்லபடியாக, சாயப்பா நீங்கள் ஏன் எனக்கு இப்படி செய்கிறீர்கள் அப்படி செய்கிறீர்கள் என்று என்னிடம் என்னென்ன வார்த்தைகளை நீ பேசுகிறாய். அதுபோல் உன் குடும்பத்தில் இருப்பார்கள் உனக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யும் பொழுது எடுத்து சண்டை போடாமல் சண்டையே போடாதே. உன் மனதில் இதுதான் இருக்கிறது, நீங்கள் செய்வது எனக்கு பிடிக்கவில்லை, எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பிடித்திருக்கிறது, எனக்கு சற்று நேரம் கொடுங்கள், நான் அதில் ஜெயித்து காட்டுகிறேன், நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன், என்னை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று சற்று பொறுமையாக நீ அவர்களுக்கு எடுத்துச் சொல்வதையெல்லாம் விட்டுவிட்டு சண்டை போடுவதோ இல்லை, சாப்பிடாமல் இருப்பதோ இல்லை, எந்த ஒரு விஷயத்திலும் பயந்து விட்டு கொடுப்பதோ தேவையல்ல. அது இந்த விஷயம் அந்த விஷயம் என்பதெல்லாம் குறிப்பிட்டு எந்த விஷயத்தையும் சொல்லவில்லை. எல்லா விஷயத்திலும் ஒரு விஷயம் உனக்கு தேவை, அது நம் வாழ்க்கையில் மிக முக்கியம் என்று உனக்கு தோன்றிவிட்டது என்றால் போராடித்தான் ஆக வேண்டும். போராடாமல் இங்கு எதுவுமே கிடைக்காது. போராடினால் மட்டும்தான் எல்லாம் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் தைரியம் இருந்தால் மட்டும்தான் இங்கு எல்லாவற்றையும் பெற முடியும். யாரோ ஒருவன் வருவான், யாரோ ஒருவன் பெற்று தருவான், நாம் பேசாமல் இருப்போம் என்பதெல்லாம் இங்கு ஒன்றுமே நடக்காது. நீதான் இங்கு வேலை செய்ய வேண்டும், நீதான் இங்கு சம்பாதிக்க வேண்டும். அதற்கு அடம் பிடித்து நீதான் எல்லா விஷயத்தையும் பெறவும் வேண்டும். ஒரு விஷயத்தை சொல்வதற்கு முன்புதான், ஒரு விஷயம் தெரிவதற்கு முன்புதான் பயங்கள் இருக்கும். அதை நீ வாயை திறந்து உன்னுடைய வீட்டில் சொல்லிவிட்டாயானால் நிச்சயமாக சத்தியமாக ஏதோ ஒரு வழி கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கையை தக்க வைத்து கொள்வது உன் கையில் தான் இருக்கின்றது. காலத்தையும் நேரத்தையும் விட்டுவிட்டு தேவையே இல்லாமல் நீ எப்பொழுதும் பின்பு தவிர்க்காதே. உன்னுடைய பழக்கமே என்ன தெரியுமா? காலத்திற்கும் நேரத்திற்கும் நீ செய்ய மாட்டாய். அதையெல்லாம் விட்டுவிட்டு பிறகு நின்று அன்றே செய்திருக்கலாம் என்று அழுது கொண்டிருப்பாய். என்ன செய்ய வேண்டுமோ அன்றே செய்யுங்கள். அதையெல்லாம் விட்டுவிட்டு தேவையில்லாமல் எதையும் போட்டு குழப்பிக்கொண்டு மன உளைச்சலுக்கு ஆளாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். மற்றவனுக்கு அது பிடிக்குமா பிடிக்காதா, மற்றவர்களை ஏற்றுக்கொள்வானா ஏற்றுக்கொள்ள மாட்டானா என்பதெல்லாம் பற்றி நீங்கள் யோசித்தீர்கள். ஆனால் வாழ்க்கையில் வாழ முடியாத வாழ்க்கை என்பது ஒரே ஒரு விஷயம்.
ஒரே ஒரு முறைதான் அந்த வாழ்க்கை உனக்கு இப்போது கிடைத்திருக்கிறது என்றால் முழுமையாக வாழ்ந்து பார். யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுத்து, அதாவது உனக்கு பிடித்த ஒரு விஷயத்தை மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து விடாதே. அவனவன் வாழ்க்கையை வாழ்வான். அவனுக்கு தெரியும். நான் உனக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டா? உன்னுடைய குடும்பத்திலேயே உன்னை ஒரு நபர் வந்து உனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை செய்கிறார் என்று வைத்துக்கொள்ளேன். ஆனால் அவனுக்கு பிடிக்காததை நீ சொல்லிப்பார், இதை நீ செய்யக்கூடாது என்று சொல்லிப்பார். ஆனால் அவர் அதை செய்ய மாட்டான். அவளுக்கு பிடித்தது தான் அவன் செய்வான். இப்பொழுது கூட உனக்கு நேராக நின்ற இந்த விஷயத்தை நீ செய்யக்கூடாது, நாங்கள் தான் இதை செய்ய போகின்றேன் என்று சொன்னால் அவர்களுடைய ஆசைகள் இதுதான் செய்கிறார்கள். உன்னுடைய ஆசைகளை அவர்கள் பார்ப்பதாக தெரியவில்லை. அவர்களுக்கு பிடித்ததை தான் செய்வார்கள். அதில் சுதாகரித்து கொள்ளும் குழந்தைகள் சுதாகரித்து கொள்ளும் ஏமாந்து போகும். இல்லை, ஏமாந்து போகும். இதுதான் வித்தியாசம். நீ எப்படி இருக்கப் போகிறாய் என்பதனை நீதான் முடிவு செய்ய வேண்டும். உனக்கு வந்து நான் எச்சரிக்கையாக சொல்லிவிட்டு, உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் உனக்கு பிடிக்காத விஷயங்களை எல்லாம் செய்யப் போகிறார்கள் என்று அதிலிருந்து தப்பிப்பதற்கும் அதிலிருந்து வாழ்க்கையை நல்லபடியாக நடத்துவதற்கும் யாரும் கையில் இருக்கிறது? உன் கையை தானே இருக்கிறது. உன்னுடைய கையில் எல்லாமே இருக்கிறது. நீதான் என்னுடைய கையில் எதுவுமே இல்லை, உங்கள் கையில்தான் எல்லாம் இருக்கிறது என்கின்ற முதலில் நீ போராடு. உனக்கு நான் ஒத்துழைப்பு தருகிறேன். சகல விஷயங்களும் நடக்கும். எல்லா விஷயத்திலும் போராடினால் மட்டும்தான் வெற்றிகள் கிடைக்கும். யாருக்கும் அவ்வளவு சுலபமாக வெற்றிகள் கிடைக்காது. நீ சில பேரை பார்த்து ஆசைப்படுவாய். இவனுக்கு மட்டும் எப்படி வெற்றி கிடைத்தது என்று போய் அவரிடம் கேள். யாரை பார்த்து வெற்றி பெற்றாய் என்று நீ ஆசைப்பட்டாயோ அவரிடம் போய் கேள். அவள் பெரிய கதையை சொல்வான். அந்த வெற்றிக்கு பின் எனக்கு இவ்வளவு பெரிய விஷயம் நடந்தது என்று சொல்வான். யாருக்கும் இந்த எதுவும் சுலபமாக கிடைக்காது. நம்பினால் அவனை நம்பினால் மட்டும்தான் எல்லாமே கிடைக்குமே தவிர மற்றபடி வேறு யாரை நம்பினாலும் கிடைக்காது. அதுபோல மற்றவனுக்கு தன்னுடைய ஆசைகளை விட்டு கொடுத்து போனாலும் கிடைக்காது. ஆசைப்பட்டால் அதை எப்படியாவது போராடி அடைய வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது எல்லோரும் உன்னை சுற்றி நின்று இது வேண்டாம் அது வேண்டாம் என்று சொல்வார்கள். ஆனால் இதை எல்லாம் தாண்டித்தான் நீ வாழ்ந்து உன்னுடைய ஆசைகள் ஜெயிக்க வேண்டும். வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் மாறி மாறி நடக்கும். அது அனைத்தையும் சரி செய்வதும் உன் கையில்தான் இருக்கிறது. பலர் பலவிதமான அறிவுரைகளை சொல்வார்கள். உன்னுடைய மனம் எதை தேடுகிறதோ அதை உனக்கு கிடைக்கட்டும். அறிவுரைகள் செல்பவர்கள் எல்லோருமே அவரவர்களுக்கு பிடித்தது போலத்தான் செய்வார்கள். ஆனால் சொல்வார்கள், நான் பார்த்தியா குடும்பத்திற்காக விட்டு கொடுத்து எப்போதும் இருக்கின்றேன், அதே போன்று நீயும் குடும்பத்திற்காக இதெல்லாம் செய்யாமல் இருப்பாயா என்று சொல்வார்கள். ஆனால் அவர்கள் இப்பொழுது எல்லா ஆசைகளையும் செய்து கொண்டு தான் இருப்பார்கள். ஆசைகளை மட்டும், அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் இது செய்தாக வேண்டும் என்று நினைப்பதை மட்டும் தயவு செய்து யாருக்காகவும் விட்டு கொடுக்காதே. ஆசைகள் இருந்தால் அது உன்னால் செய்ய முடிந்தால் நிச்சயமாக அது எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் நல்ல விஷயமாக இருக்கும் பட்சத்தில் அதை தாராளமாக செய். நான் உனக்கு துணை இருப்பேன். எல்லா வழியிலும் நான் உந்த சாயப்பா நிச்சயமாக துணை இருந்து உன்னை வாழ வைப்பேன். எப்பொழுதும் உன் கூடவே நான் இருப்பேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.